குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வகுப்பில் வந்து நம்ம ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றது எப்படி வந்து ஒழுங்குபடுத்தப்படுது, யாரால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைமரியாக மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டான்றது என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஹைண்ட் பிரைன். சரிங்களா? பின்மொழியோட ஒரு பகுதி மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. அந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான் நம்மளுடைய ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீமோடாக்சிக் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பான்ஸ், அதே ஹைண்ட் பிரைனில் பான்ஸ் வரோலி அப்படின்ற பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை மாடரேட் பண்ணுது, அதாவது ஒழுங்குபடுத்துது. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து ரெஸ்பிரேஷனை ஒழுங்குபடுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரெயினில் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் சொல்கிறோம்? மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. சரிங்களா? ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான் இது மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. அந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீமோடாக்சிக் சென்டர் ப்ரெசன்ட் இன் த பான்ஸ் வரோலி. சரிங்களா? சரி. ஸோ இவங்க தான் வந்து ஒழுங்குபடுத்தி நம்மளுடைய நார்மல் ப்ரீத்திங் ப்ராசஸை வந்து மேன்மைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஒழுங்குபடுத்துகிறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி. ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் அயனிக்கும் மோர் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கணும்? எக்ஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ரெண்டு ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான், ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான். அவங்க தான் வந்து எந்த நேரத்தில் வந்து இன்ஹலேஷன் நடக்கணும், எந்த நேரத்தில் எக்ஸ்ஹலேஷன் நடக்கணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு யார் துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயனியோடைய அளவு பொறுத்து. அப்போது எப்போல்லாம் கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் அயனியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ, அப்போ என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி எலிமினேட்டட் ஃப்ரம் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ அப்போ அது வந்து வெளியேற்றப்படணும். சரிங்களா? அப்படின்னு முடிவாகுது. அப்போது இங்கே நம்மளுடைய ஹார்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ரிசப்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ரிசப்டார்ஸ் தான் வந்து சிக்னலை வந்து யாருக்கு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ரிசப்டார்ஸ், அந்த ரிசப்டார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த அயோட்டிக் ஆர்ச் அண்ட் த கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அயோட்டிக் ஆர்ச்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து வெளியேறும் பார்த்தீங்களா? இப்போது ஹார்ட்லேருந்து சாரி இதுதான் இப்போ ஹார்ட் அப்படின்னு சொன்னாக்க, இங்கேருந்து அயோட்டா அப்படி வந்து வெளியேறும் இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க? அயோட்டிக் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கரோட்டிட் ஆர்டரி, அப்போ இதுலேருந்து பிரியும். இந்த அயோட்டிக் ஆர்ச்சிலேருந்து ஒரு டிவிஷன் ஒன்று பிரியும். சரிங்களா? இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்றுமா பிரியும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோட்டிட் ஆர்டரி சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் இட் செல்ஃப். திரும்ப வந்து ஹார்ட்டுக்கே வந்து பிளட் சப்ளை பண்ணும். அதுதான் கரோட்டிட் ஆர்டரி. ஸோ இந்த கரோட்டிட் ஆர்டரிலையும் இந்த அயோட்டிக் ஆர்ச்சிலையும் என்ன இருக்குது? ரிசப்டார் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரிசப்டார் செல்ஸ் தான் என்ன பண்ணுது? நெசசரி சிக்னலை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே வந்து ரெமெடியல் ஆக்ஷன். சரியா? அப்போ இன்ஸ்பிரேஷன் நடைபெறணுமா, எக்ஸ்பிரேஷன் நடைபெறணுமா அப்படின்றத, எந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும், எந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு தான் வந்து ரெஸ்பிரேஷனை தீர்மானிக்குது. ஆக்சிஜனுடைய பங்களிப்பு அப்படின்றது இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அட்மாஸ்ஃபியரில் நிறையா சப்ஸ்டன்சஸ் வந்து கேசியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் சம் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் மைன்யூட் இன் நேச்சர் ஆர் சஸ்பெண்டட் இன் த அட்மாஸ்ஃபியர். சரிங்களா?
ஸோ அவங்கள தான் சூட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்டு இந்த இந்த இடத்துல கூட கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது இந்த இருப்பாங்க சூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விறகு கட்டையை எரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது எரிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கேஸ் வந்து எமிட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எமிட் ஆகுது. ப்ளஸ் கூடவே சேர்ந்து சம் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா? அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை தான் இந்த ஸ்மாலர் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு பேர் தான் என்னென்னா பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த கேஸ். சரிங்களா? இப்போ கேஸில் இருக்கக்கூடிய சாலிட் சப்ஸ்டன்சஸ் அதை வந்து நம்ம பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலேட் மேட்டர் துகள்கள். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா காற்றுல பரவி இருக்கக்கூடிய துகள்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இப்போது வந்து தொடர்ச்சியாக அது என்ன ஆகிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பர்டிகுலேட் மேட்டர் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ பர்டிகுலேட் மேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றில் வந்து பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை நாம் இன்ஹேல் பண்ணுறோம். இப்போ ஈவன் வந்து போலன் கிரெயின்ஸ் ஃப்ளவர்லேருந்து ஃபால் ஆஃப் ஆகுது இல்லையா, போலன் கிரெயின்ஸு, அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலேட் மேட்டர் தான். சரியா? ஸோ இதை மட்டும் நம்ம சொல்லலை, அதையும் சேர்த்து தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கு அந்த பர்டிகுலர் சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து சஸ்பெண்டட் சாலிட் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்டிகுலேட் மேட்டரில் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை நாம் இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸை ஏற்படுது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு போலன் கிரெயினை ப்ரீத் இன் பண்ணுனா என்ன ஆகும், உடனே வந்து நமக்கு ஒரு ஸ்னீசிங் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பர்டிகுலேட் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆக்டுக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்குது, சிபிசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் குட். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா சூட் பார்ட்டிகல்ஸ், சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸும் நிறையா ஸ்மோக்கும் இப்போ சமீபத்தில் டெல்லியில் கூட பார்க்கலாம், காற்று மாசு வந்து அதிகரித்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது காரணம் என்ன? ஸ்மோக் இந்த சூட் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சொல்லுது. சரிங்களா? ஸோ அதனால தான் இப்போ டெல்லி மாதிரியான ஒரு சில நகரங்களில் வந்து நார்மல் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ப்ராஹிபிட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுலேருந்து ஸ்மோக்கு அதிகமாக எமிட் ஆகுது அப்படின்ற காரணத்தினால இப்போது ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் உள்ள வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இங்கே டெல்லியில் வந்து காரெல்லாம் வந்து டீசல் காரு, பெட்ரோல் கார்லாம் பேண்டு. ஒன்லி என்ன தான் போகலாம், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் ஃபிட் பண்ண கார் மட்டும்தான் ட்ராவல் பண்ணலாம். டூ வீலருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பெட்ரோல் அலவுடு. சரிங்களா? இங்கே டீசல் பயன்பாடே கிடையாது. ஏன்னா டீசல் தான் அதிகமாக வந்து ஸ்மோக் ஏர் பொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுனால. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்சிஜன் கடத்துறதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போது ஒரு பர்சன் வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு நம்ம பயணம் செய்கிறோம். சரிங்களா? இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு பயணம் செய்யும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது சீ லெவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும். இப்போ மினிமம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க எபோவ் 8000 ஃபீட்டுக்கு மேலே நாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது, அப்போ 8000 ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்திங்கன்னா என்னாகும், ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகும். சரிங்களா? அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகும். இன்னொன்று வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரிங்களா? when the altitude increases, atmospheric pressure decreases. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ அப்படி ப்ரெஷரும் கம்மியாகுது. சரிங்களா? ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்னாகும், ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய லெவல்னு சொல்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து கம்மியாகும். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ்ன்ற ஒரு டிசீஸ் வரும். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து, நம்ம இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் ஒரு 8000 ஃபீட்டுக்கு மேலே வந்து நாம் ஏறும்போது, சீ லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்டாக ஏறும்போது ஆல்டிடியூடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாகுது. ப்ளஸ் வந்து ஆக்சிஜனோட லெவல், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால அவருக்கு ஒரு டிசீஸ் ஏற்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். சரியா? ஸோ இது கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹெட்டேக், தலைவலி வரும். சரிங்களா? ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்து. சரிங்களா? ஏன்னா மூச்சு விட முடியாது இல்லையா, இப்போ ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படும். ஸோ ஆக்சிஜன் போகலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நாசியா,
குமட்டல். அதனால தான் நிறைய பேருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, குமட்டல் ஏற்படுறது இயல்பாக ஏற்படும் இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அப்படின்றத சொல்லலாம். அடுத்து டிசினஸ், ஒரு மாதிரி மயக்கமாக வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து என்ன ஆகாது, கூட வந்து பைண்ட் ஆகாது. ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா, ஆக்சிஜனுடைய பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வில் வந்து அதை தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதோடைய பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போது இது வந்து நார்மலாக இது நடக்கக்கூடியது. அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் திடீர்னு நம்ம போனோம்னா, இந்த மாதிரி நம்ம குமட்டல் ஏற்படும், தலைவலிக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு திணறல் ஏற்படும், டிசினஸ் ஏற்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் நம்ம வந்து அங்கேயே போய் ஸ்டே பண்ண போகிறோம், அங்கேயே போய் தங்க போகிறோம், ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் தங்க போகிறோம் பல நாளைக்கு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஹெமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் என்னென்னா ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹெமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா கிட்னி. சரிங்களா? ஸோ கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோனை, கிட்னி வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ஹார்மோன் அப்படின்னா, அதுக்கு பேர் எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கிட்னி வந்து ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடியூசர்ஸ் எரித்ரோபாய்டின். அப்போ இந்த எரித்ரோபாய்டின் ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியும்? போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஆர்பிசி செல்ஸு போன் மேரோலேருந்து, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட் செல்ஸு எல்லாமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? போன் மேரோ, ஃப்ரம் த போன் மேரோ அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ போன் மேரோவில் வந்து அது வந்து என்ன டைப் ஆஃப் செல்ஸாக இருக்கும்னா, ஸ்டெம் செல்ஸாக இருக்கும். அதை தூண்டி விட்டு, இப்போ போன் மேரோவை தூண்டி விட்டு அதுலேருந்து ஆர்பிசி செல்ஸை உற்பத்தி செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரித்ரோபாய்டின் ஹார்மோன் தான். அப்போ எரித்ரோபாய்டின் ஹார்மோன் தான் என்ன பண்ணுது? போன் மேரோவை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து ஆர்பிசி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அப்போது இங்கே லாங் டேர்ம் பேசிஸில் நம்ம இங்கே போய் தங்கும்போது அதிக அளவில் எரித்ரோபாய்டின் செக்ரேட் ஆகி கிட்னி செக்ரேட் பண்ணி அதிக அளவில் ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது மோர் நம்பர் ஆஃப் ஆர்பிசிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவு ஆக்சிஜனை தேவையான அளவு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும். சரியா? ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் லாங் டேர்ம் பேசிஸில் பண்ணும்போது. சரியா? ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? மவுண்டெயினில் ஏறலாம் அப்படின்றத சொன்னோம். இதுவே சப்போஸ் வந்து ஒரு டீப் சி, ஒரு ஆழ்கடலில் வந்து ஒருத்தர் டைவ் பண்ணுறாரு, குதிக்கிறார். சரி, அந்த ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஆழ்கடலில் போய் குதிப்பாங்க. ஸோ அப்படி குதிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, சுற்றிலும் தண்ணி இருக்குது இல்லையா? அப்போ இந்த தண்ணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும் இல்லையா? அவங்க மேலே தான் அந்த ஃபுல் ப்ரெஷரும் ஏற்படும். சரிங்களா? தண்ணி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க மேலே ஏற்படும்போது, அங்கே நம்ம லங்ஸோடைய வால்யூம், ஏன்னா அது உடம்பு அமுக்குது. அப்படி உடம்பு அமுக்கும்போது லங்ஸோடைய வால்யூம் என்ன ஆகும்னா குறைஞ்சி போயிடும். சரிங்களா? லங்ஸோட வால்யூம் டெக்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி லங்ஸோட வால்யூம் டெக்ரீஸ் ஆகிற காரணத்தால், ஏற்கனவே நம்ம சுவாசித்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த காற்றோடைய பார்ஷியல் ப்ரெஷர் என்ன ஆகும்? டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் இருக்குது. சரியா? அப்போ நம்ம லங்ஸோடைய அளவு சுருங்கும்போது என்ன ஆகும்? இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வேகமாக ஆக்சிஜன்லாம் நம்மளுடைய சர்க்குலேஷனுக்குள்ளே போகும். சரியா? அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்குள்ளே போகும். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்போ ரத்தம் வந்து வேகமாக எடுத்துகிட்டு போய் செல்ஸுக்கு வந்து அதிக அளவு ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ இது ஒரு வகையில் வந்து ஆக்சிஜன் போய் சேர்றதுனால நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், நாம் இன்ஹேல் பண்ணும்போது வெறுமனே ஆக்சிஜனை மட்டும் இன்ஹேல் பண்ணி லங்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும், நைட்ரஜனும் இருக்கும். சரி, அப்போ இது எல்லாத்தோடைய அளவும் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே தான் வந்து சர்க்குலேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படின்ற போது ஆக்சிஜன் போனால் நல்லது தான், இட் இஸ் பெனிஃபிஷியல். சரியா? அதே நேரத்தில் இப்போது நைட்ரஜன் அதிக அளவு நம்ம சுவாசிச்சு வச்சுருப்போம். அந்த நைட்ரஜனும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் மிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நைட்ரஜன் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆச்சுன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல். அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? The increase in blood nitrogen content lead to a condition called nitrogen narcosis அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக ஏற்படுது. இதே நேரத்தில் இப்போது இந்த ஒரு ஸ்கூபா டைவர் வந்து உள்ளே குதிச்சுட்டு டக்குன்னு வந்து சர்ஃபேஸ்க்கு வந்துடுறாரு. சரியா? அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போது ப்ரெஷர் அதிகமாக அழுத்துது.
அப்போது லங்ஸோடைய வால்யூம் என்ன ஆகுது, டெக்ரீஸ் ஆகுது. திரும்ப நீங்கள் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க என்னது, லங்ஸோட வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது வந்து ப்ரெஷர் வந்து மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பபுள்ஸ் நைட்ரஜன் வந்து பிளட்டில் கலந்து பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்ஸ் அல்லது டீகம்ப்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்ரஸ் உள்ளே வந்து லங்ஸ் கம்ப்ரஸ் ஆச்சு, இப்போ மறுபடியும் சர்ஃபேஸ்க்கு மறுபடியும் உடனே மேலே வந்ததுனால டீகம்ப்ரஸ் ஆயிரும் லங்ஸ் சரியா? ஸோ அதை தான் வந்து டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சொல்யூஷனில் கலந்து என்னன்னா பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? அப்போ குமிழிகள் பபுள்ஸ். ஸோ அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த பபுள்ஸ் போயிட்டு சின்ன பபுள்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கரைஞ்சிரும். ஆனால் இந்த பபுள்ஸ் வந்து பெரிய அளவில் பெரிய பபுளாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஏதாவது ஒரு கேப்பிலரிஸில் போய் சின்ன சின்ன கேப்பிலரிஸில் போய் அடைப்பை ஏற்படுத்திடும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ அப்படின்றது ஸ்டக் ஆயிரும் சரியா? பிளட் ஃப்ளோ வந்து தேங்கி போயிடும் சரியா? ஸோ இப்போ பிளட் ஃப்ளோ தேங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங்ஸ் நரம்பு முனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நசுக்கப்படும். அப்போது ப்ராப்பராக வந்து சிக்னல்ஸ் வந்து போகாது சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இந்த டீகம்ப்ரஷன் சிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னொரு விதத்தில் வந்து நம்மளுடைய மெயினாக எங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாயின்ஸில் வந்து வலியை ஏற்படுத்துது. ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸில் வந்து வலியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நரம்பு சம்மந்தமான கோளாறுகளையும் இது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நரம்பு சம்மந்தமான கோளாறு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரோக், வாதம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃபெக்ட் யாருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ஸ்கூபா டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் வந்து குதித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டில் இன்னொரு இது என்னென்னாக்க கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து உதாரணமாக நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய காற்றுல வந்து அதிகமாக வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்மலாம் சர்வைவ் ஆகிட்ருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக நிறையா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்றது நிறையா நடக்குது. இது வெஹிக்கிள்ஸ்லேருந்து எமிட் ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எமிட் ஆகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகி நம்ம உடம்புல வந்து கார்பன் டை ஆக்சைடோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது ஆக்சிஜனோட லெவல் டெக்ரீஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ செல்ஸில் போதுமான அளவு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? ஸோ ஆஸ் த O2 லெவல் இந்த பிளட் டெக்ரீசஸ் இட் லீட்ஸ் டு என்னாகும், அப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சஃபகேஷன், மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தோல் வந்து டர்ன்ஸ் ப்ளூயிஷ் பிளாக்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து ஏற்படக்கூடிய குறைபாடுகள், கோளாறுகள் சரிங்களா? ஸோ என்னென்ன நோய்கள்லாம் வந்து சுவாசம் சார்ந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிஃபெக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஏன்னா சுற்றுச்சூழலேருந்து தான் அதிகமான பொல்யூட்டட் ஏர் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது சரிங்களா? அடுத்து ஆக்குபேஷனல் சரிங்களா? ஆக்குபேஷனல் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வேலை சார்ந்து ஏதாவது கட்டட வேலையில் இருக்கிறோம், இல்லை ஏதாவது கல் உடைக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி, ஒரு டெக்ஸ்டைல்ஸ்லேயே ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ காட்டன் பஞ்சு என்னாகும், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போகும். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஆக்குபேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்சனல் ஃபேக்டர்ஸ், அது வந்து நம்ம ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இதை வந்து சொல்லலாம். அடுத்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் சரிங்களா? இது வந்து சமூகம் சார்ந்த காரணிகள் தான் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு காரணிகளால் நமக்கு வந்து சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஆஸ்துமா கொடுத்துருக்காங்க. ஆஸ்துமா அப்படின்றது நமக்கு பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரோவிங் ஆஃப் த ப்ராங்கை சரிங்களா? அப்போ வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து இது வந்து ட்ரக்கியா
சரிங்களா. அப்போ ட்ரக்கியாவுடைய பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரான்ச்சு இருக்குல்ல பிரான்ச்சஸ், அதுக்கடுத்தது அது உள்ளே வந்து பிரான்ச்சியூல்ஸ், சரிங்களா. ஸோ இதோடைய இந்த லூமன் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேப்பு, இது வந்து என்ன ஆயிரும், நேரோவர் அப்படின்னு சொன்னால் குறுகலாக அமைந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரும், சரிங்களா. இப்போது இது ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு, நேரோ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் சுற்றி என்ன ஆயிரும், நிறையா இந்த மியூக்கஸ் மெம்பரேன் வந்து செக்ரேட் ஆகி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போது இந்த டியூப்பு வந்து என்ன ஆயிரும், சின்ன டியூபாக மாறிடும். ஸோ அதை தான் குறுகல் அடைதல், நேரோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கை. ஸோ அப்போ பிராங்கை வந்து என்ன ஆகிடலாம், உள்ளே வீங்கி போயிடலாம். ஸோ இந்த காரணத்தினால நமக்கு வந்து ப்ரீத்திங்கில் வந்து டிஃபிகல்ட்டி அப்படின்றது ஏற்படும், சரிங்களா. ஸோ இதை தான் வந்து ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஸ்மா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய பிராங்கை அண்ட் த பிராங்கியோல்ஸ் வந்து நேரோவர் குறுகல் அடைதல் அண்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கை, சரிங்களா. குறுகல் அடைதல் ப்ளஸ் வந்து இன்ஃப்ளமேஷன், வீக்கமடைதல், சரிங்களா. ஸோ இது பிராங்கைலையும் பிராங்கியோல்ஸ்லையும் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்றது ஏற்படுது, சரிங்களா. ஸோ இதை மெயினாக வந்து ஆஸ்துமா ஏற்படுவதற்கான காமன் அலர்ஜன்ஸ் யாரெல்லாம் வந்து ஆஸ்துமாவை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, வெளியில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ட்ரக்ஸ், சில வகையான மருந்து பொருட்கள், போலன் கிரைன்ஸ் முதல்ல சொன்னோம் இல்லையா அது, அப்புறம் சில வகையான உணவுப் பொருட்கள், சரிங்களா. இப்போ ஃபிஷ்ஷு, ப்ரானு இதெல்லாம் வந்து ஆஸ்மா இருக்கவங்க சாப்பிட முடியாது, சரிங்களா. அதேமாதிரி சர்டன் ஃப்ரூட்ஸ், சில வகையான பழங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்மா வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஃபிசேமா. ஸோ இப்போ வாட் இஸ் எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூச்சு விடுதலில் வந்து ஒரு தீவிரமான மூச்சு விட முடியாத நிலை, சரிங்களா. தீவிரமாக மூச்சு விட முடியாத நிலை, அதுதான் வந்து எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்வியோலை வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. அப்போ ஆல்வியோலை டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏன்னா நம்ம ஆக்சிஜன் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஆல்வியோலையில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் ஆல்வியோலைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் கம்மியாகும், சரிங்களா. அப்போது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான சர்ஃபேஸ் அப்படின்றது அங்கே கம்மியாகுது, சர்ஃபேஸ் ஏரியா, சரிங்களா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சு வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது, சரிங்களா. ஸோ அதனால மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலை, அதுதான் வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ ஆல்வியோலை வந்து டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆல்வியோலை டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லி மெயினாக ஸ்மோக்கிங், சரிங்களா. அப்போ நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஸ்மோக்கு என்ன பண்ணிடும், இந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு உள்ளே இருக்கக்கூடிய ஆல்வியோலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ நம்பர் ஆஃப் ஆல்வியோலைஸ் டெக்ரீஸ் ஆகிட்டே வரும், சரிங்களா. விச் ரெடியூசஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூசஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ், சரியா. ரைட். ஸோ இதுதான் எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்சிட்டிஸ். பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொன்னாக்க இன்ஃப்ளமேஷன் அக்கர்ஸ் இன் த பிரான்ச்சஸ், சரிங்களா. முதல்ல சொன்ன மாதிரியே தான் அந்த ஆஸ்துமாக்கு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி. அப்போ பிரான்ச்சு என்ன ஆகுது, கெட்ஸ் இன்ஃப்ளேட்டட், வீக்கமடையுது, சரியா. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய பொல்யூட்டட் ஸ்மோக்னால், சிகரெட் ஸ்மோக்னால், சரியா. ஸோ அதுதான் வந்து பிரான்சிட்டிஸை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் சிம்டம் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரண இருமல், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு திணறல், ஸ்பூட்டம் இன் த லங்ஸ், சரிங்களா. சளி வந்து நுரையீரலில் உற்பத்தி ஆகிறது, சரிங்களா. ஸோ அடுத்த டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிமோனியா. நிமோனியா வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் தான், பட் இட் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியாஸ் ஆர் த வைரஸ், சரிங்களா. இதோட மெயினாக காசட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பாக்டீரியா அல்லது வைரஸ், சரிங்களா. பாக்டீரியல் நிமோனியாவும் இருக்குது, வைரல் நிமோனியாவும் இருக்குது, ரெண்டுமே வந்து நிமோனியாவை க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து லங்ஸ் வந்து வீக்கமடைதல், சரிங்களா. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ், அதுதான் நிமோனியான்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் நிமோனியா அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ். ஏன் இன்ஃப்ளமேஷன் வீக்கமடையுது நுரையீரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இட் இஸ் காஸ்ட் பை த இன்ஃபெக்ஷன் பை எ பாக்டீரியா ஆர் வைரஸ், சரியா. ஸோ இப்போ இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பூட்டம் ப்ரொடக்ஷன், அதாவது சளி அதிகமாக உற்பத்தி ஆகும். நேசல் கன்ஜெஷன், சரிங்களா. அப்போ நேசல் கன்ஜெஷன் அது மூக்கடைப்பு, சரிங்களா. மூக்கடைப்பு ஏற்படும். ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு திணறல், அப்போ மூக்கடைச்சிருச்சுன்னா அப்போ மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படும். அது சோர் த்ரோட்டு, தொண்டையில் புண்ணு அல்லது அந்த மாதிரி தொண்டை கரகரப்பு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் ஃபார் நிமோனியா. அடுத்து நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து காச நோய் அப்படின்னு சொல்லுவோம், எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க,
சரிங்களா. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானால் ஏற்படுது. சரியா. ஸோ இது ஃபஸ்ட் இந்த டியூபர்குலோசிஸ் எதை தாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க தாக்குது இல்லை எங்கே இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லங்ஸ், மெயினாக வந்து லங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போன்ஸ். அதனால தான் தமிழில் நம்ம பேர் சொல்லும்போது எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காசநோய் வந்ததுன்னா, டியூபர்குலோசிஸ் வந்ததுன்னா நம்மளுடைய போனை வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிடும். சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த டிபி வந்தவங்க எப்போதுமே ரொம்ப பார்த்திங்கன்னா ஆள் பலவீனமாக ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. காரணம்னா அவங்களுக்கு எலும்புல எல்லாம் எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. சரிங்களா. ஸோ இந்த டிபி பாக்டீரியா என்ன பண்ணிடும், போன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும், லங்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். லங்ஸில் வந்து சின்ன சின்ன டியூபர்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை வந்து உருவாக்கும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டியூபர்குலோசிஸோட இன்னொரு மெயினான சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸுக்கும் செஸ்ட் வாலுக்கும் இடையில வந்து ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். சரிங்களா. கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிடு பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த செஸ்ட் வால். நெஞ்சு கூடுக்கும் தட் இஸ் மார்பு கூட்டுக்கும் நுரையீரலுக்கும் இடையில் வந்து ஃப்ளூயிடை வந்து நிறையா சுரக்க வைக்கும். சரிங்களா. ஸோ அதனால் பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து டியூபர்குலோசிஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு கிடைக்கிறாங்க. அதனால் வேலை சார்ந்து ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகள். ஸோ இப்போது ஒருத்தர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து. சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து அவர் ஒரு கிரைண்டிங் இண்டஸ்ட்ரியில், அதாவது கிரைண்டிங் ஆஃப் சாண்ட் ஆர் ஸ்டோன் பிரேக்கிங் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு ஆர் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயே நீடித்த காலம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நோய் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா நார்க்கட்டிகள் வந்து நம்மளுடைய லங்ஸில் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸில் வந்து 2 டிசீஸ் சொல்லுவாங்க. ஒன்று சிலிகோசிஸ், இன்னொன்று அஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது இது சிலிகோசிஸ் அஸ்பெஸ்டோசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலிகோசிஸ் அப்படின்னு சொன்னால் இன்ஹலேஷன் ஆஃப் த சிலிக்கான். சரிங்களா. சிலிக்கான் அப்படின்றது என்ன, மண். அப்போது மண்ணை கிரைண்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பாறைகள் கட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடச்சி என்ன மண்ணாக மாற்றுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் கிரைண்டிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த சிலிக்கா சப்ஸ்டன்ஸை வந்து இன்ஹேல் பண்ணால் வரக்கூடியது. சரிங்களா. அதேமாதிரி இந்த அஸ்பெஸ்டாஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த அஸ்பெஸ்டாஸ் சீட்டு. சரிங்களா. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை இன்ஹேல் பண்ணாலும் ஸோ அதனால் வந்து சுவாச பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்டிவ் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க இன்ஹேல் பண்ணக்கூடிய காற்றுல வந்து ஒரு குறைந்த அளவு, அதிக அளவில் போகாமல் என்னாகும், ரொம்ப கம்மியான அளவு மட்டும் இந்த சப்ஸ்டன்ஸ் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் நீடித்த காலம் வந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ண முடியும். ஹெல்த்துக்கும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தல்னால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ், சரிங்களா, அடலசன் பீரியடில் இருக்கவங்க ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு பேஷனுக்காக, ஒரு க்யூரியாசிட்டி, சரிங்களா, நம்ம பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கட்டாயம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட், சரிங்களா, அதீத ஒரு உணர்ச்சி ஏற்படுறதுனால, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நம்ம வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணி பார்க்கலாமே, ஸ்டைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணுற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, நம்மளை வந்து அந்த ஸ்மோக்குக்கு வந்து அடிக்ஷன் ஏற்படுத்திடுது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லங் கேன்சர் வர்றதுக்கான 80% காஸ் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய, இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னால் என்னன்னாக்க டொபாக்கோ, புகையிலை சொல்கிறாங்க இல்லையா, அந்த புகையிலை எரியும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம். அதை தான் வந்து ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இன்ஹலேஷன் ஆஃப் த ஸ்மோக் ஃப்ரம் த போர்னிங் டொபாக்கோ. அப்போ எரியக்கூடிய டொபாக்கோலேருந்து, புகையிலேருந்து நம்ம இந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, இன்ஹேல் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயிரக்கணக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ். சரிங்களா. ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிக்கோட்டின் இருக்குது, டார் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, சரிங்களா, அண்டு ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப்
அர்செனிக். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மோக்கில் இருக்குது. நம்ம சொல்ல ஆயிரக்கணக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதில் மேஜராக இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு, சரிங்களா, கார்பன் மோனாக்சைடும் நிக்கோட்டினும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம், அதாவது ஹார்ட்டு அண்ட் த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய தார் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்வியோலர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தார் வந்து பாதிக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கோட்டின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த அடிக்ஷனை ஏற்படுது. ஏன்னா ஒன்ஸ் ஸ்மோக் பண்ணி பார்த்தோம்னாக்க ரெண்டாவது தடவை நம்ம ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற உணர்வை தூண்டுது இல்லையா, அதை தான் நம்ம அடிக்ஷன் சொல்கிறோம். அந்த அடிக்ஷனை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த நிக்கோட்டின்ற சப்ஸ்டன்ஸ் தான் மெயினாக ஏற்படுது. அட் த சேம் டைம் இந்த நிக்கோட்டின் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்டிமுலண்ட். ஸ்டிமுலண்ட்னா என்னது? அது வந்து தூண்டி, எதை தூண்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து வேகமாக துடிக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சுது அப்படின்னு சொன்னாக்க ஹார்ட் பீட்டை வேகமாக துடிக்க வைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேரோவிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். அப்போ இரத்த குழாய்கள் வந்து குறுக்கமடையுது. அப்போ இரத்த குழாய்களுடைய டயாமீட்டர் வந்து சின்னதாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் டிசீசஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கார்பன் இதெல்லாம் யார் செய்கிறாங்க? நிக்கோட்டின் சப்ஸ்டன்ஸ் செய்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம பிளட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியை பாதிக்கும். சரிங்களா? அப்போது அதிகமாக ஆக்சிஜனை வந்து அதனால் நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸால் எடுத்துகிட்டு போக முடியாது கார்பன் மோனாக்சைடு இருந்ததுனால். சரியா? அதெல்லாம் வந்து ரெடியூசஸ் ஆக்சிஜன் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லங் கேன்சர் ஏற்படும், மவுத்தில் கேன்சர் ஏற்படும், லேரிங்ஸ் குரல் வலை பகுதியில் கேன்சர் அப்படின்றது ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக ஸ்மோக் பண்ணக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ். சரிங்களா? நான் ஸ்மோக்கர்ஸோட ஸ்மோக்கர்ஸுக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஸ்டொமக்கில் கேன்சர் வரலாம், அடுத்து பேங்க்ரியாஸில் வரலாம், அடுத்து யூரினரி பிளாடரில் வரலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து ஆண்களில் வந்து ஸ்பெர்மோடைய கவுண்ட்டை வந்து இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் நம்ம இன்ஹேல் பண்ணும்போதே நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி பாத்வே இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வே, அதாவது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், இன்டர்னல் நாஸ்ட்ரில், ட்ரக்கியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிரான்ச்சஸ், பிராங்கியோல்ஸ், இதையெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து சிலியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சிலியாஸ் எல்லாம் இந்த ஸ்மோக் என்ன பண்ணிடும்? டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா? ஸோ அதனால நிறையா ஃபாரின் பேத்தஜென்ஸு, ஃபாரின் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆல்வியோலை, உள்ளே இருக்கக்கூடிய ஆல்வியோலையும் டேமேஜ் பண்ணும். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ வைடனிங் ஆஃப் தி ஆல்வியோலை லீட்ஸ் டு என்ன சொல்லியிருக்கோம்? எம்ஃபிசேமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எம்ஃபிசேமாவை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி க்ரானிக் பிரான்ச்சிட்டிஸ், தீவிரமான பிரான்ச்சிட்டிஸ் நோய், இன்ஃப்ளமேஷன் இந்த பிரான்ச்சஸ். சரியா? ஸோ அதையும் வந்து ஏற்படுத்துது. இப்போது இந்த எம்ஃபிசேமாவும் க்ரானிக் பிரான்ச்சிட்டிஸும் சேர்ந்து அது கூட ஆஸ்துமாவும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த டிசீஸை நம்ம என்ன சொல்கிறாங்க? ஏன்னா ஒட்டுமொத்தமாக எம்ஃபிசேமானது ஆல்வியோலை டெஸ்ட்ராய் ஆயிரும், பிரான்ச்சிட்டிஸ்ன்றது பிரான்ச்சஸ் இன்ஃப்ளமேஷன் அடைஞ்சிரும். சரிங்களா? அப்போ இந்த ஆஸ்துமான்றது பார்த்திங்கன்னா நேரோவிங் ஆஃப் த பிரான்ச்சிட்டிஸ், பிரான்ச்சஸ் அண்ட் த பிரான்ச்சியோல்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இது 3 சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்மளால் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். சரியா? ஸோ அந்த டிசீஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிஓபிடி. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க, சிஓஎல்டி. சிஓஎல்டினா அந்த கோல்டு அப்படின்னு சொல்லுவோமா, காமன் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதில் சொல்ல மாதிரி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்கள்ல, அதில் வந்து 85% ஆஃப் த ஸ்மோக்கை வந்து அவங்களே இன்ஹேல் பண்ணிடுவாங்க. சரியா? மீதி இருக்கக்கூடிய ஸ்மோக்கு அவங்கள சுற்றி பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து இன்ஹேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க நார்மலாக சுவாசிக்கும் போது இவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால வரக்கூடிய இந்த ஸ்மோக்கையும் பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இன்ஹேல் பண்ணுறாங்க. அவங்க பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். அவங்களும் வந்து இவங்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கிங்கில் அடிக்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க
அவனை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கைடன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவனை வந்து அந்த பழக்கத்துலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஃபைனலி த ரெஸ்பிரேஷன் காட்ஸ் ஓவர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.